இருக்கிறது. 1 லிட்டர் ஆவின் பால் விலை ஒரே நேரத்தில் 10 ரூபாய் உயர்த்தி சாதாரண பொதுமக்கள் தலையில் சுமையை ஏற்றி இருப்பதற்கு தமிழகமே கடும் கொந்தளிப்பில் உள்ளது. டோனடு மில்க் என்று சொல்லக்கூடிய அந்த சமச்சீர் பால் சென்னையில் 3% கொழுப்பு சத்தும் 8.5% இதர சத்தும் இருக்கக்கூடிய அந்த பாலை சென்னையில் 24 ரூபாய்களுக்கு அட்டைதாரர்களுக்கு கொடுத்து வந்தார்கள். அந்த பாலை லிட்டர் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூட்டி 34 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு கொள்முதல் விலை கூட்டப்பட்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் பால் விற்பனை விலையும் கூட்டப்பட வேண்டும். கொள்முதல் விலை குறைவாகவும் விற்பனை விலை கூடுதலாகவும் கூட்டப்பட்டு இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. எங்களை பொறுத்தளவில் ஆவின் நிறுவனத்தில் லஞ்சம், ஊழல், முறைகேடு, ஒழுங்கீனம், பால் திருட்டு சர்வ சாதாரணமாக 10-15 ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கின்றது. இதை ஒழுங்குபடுத்தினால் ஆவின் நிறுவனம் இந்த அளவுக்கு மோச நிலைக்கு வந்திருக்காது. ஆக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விசாரணை கூட சிபிசிஐடி விசாரித்து வருகின்றது. ஆமை வேகத்தில் ஏதோ ஒரு சிலரை மட்டும் கைது செய்து பெயரளவுக்கு விசாரணையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை சிபிஐ மாற்றினால்தான் நியாயம் கிடைக்கும். ஆக அரசாங்கம் இதே நிலையை ஆவின் நிறுவனத்தில் தொடர்ந்தால் நுகர்வோர் மற்றும் பால் உற்பத்தியாளர்களை ஒருங்கிணைத்து பெரிய அளவிலான போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும். அத்துடன் ஊழல் வழக்கில் குற்றவாளி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற பன்னீர்செல்வம் நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே இந்த துரதிருஷ்டமான முடிவை எடுத்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. குற்றவாளி ஜெயலலிதா ஆட்சியே பரவாயில்லை என மக்கள் நினைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக திட்டமிட்டே பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு இந்த விலை உயர்வை மக்கள் தலையில் சுமர்த்தி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் குற்றவாளி ஜெயலலிதா குழந்தைகள் குடிக்கும் பாலில் விலை உயர்வு என்னும் நஞ்சை கலந்துவிட்டு இனியும் மக்களின் முதல்வர் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு அலைவதையும் ஏமாற்றுவதையும் இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று தமிழக மக்கள் ஆவேசம் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசாங்கம் இன்றைய தினம் பொறுப்பேற்று 3.5 ஆண்டு காலத்தில் குறிப்பாக பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, கல்வி கட்டண உயர்வு, இப்படி ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு வகையான கட்டண வரி விதிப்புகளை உயர்த்தி மக்களுடைய பணிச்சுமையை தாங்க முடியாத ஒரு வரிச்சுமையை ஏற்படுத்தி இருக்கிற இந்த தமிழக அரசு தொடர்ந்து இன்றைக்கு பால் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். உடனடியாக இதை நேர் செய்வதற்கான நடவடிக்கையை ஈடுபட வேண்டும். இந்த விலைவாசி உயர்வுகளை திரும்ப பெற வேண்டும். மின் கட்டண உயர்வினை திரும்ப பெற வேண்டும். பஸ் கட்டண உயர்வினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அரசியல் நடவடிக்கையின் மூலமாகத்தான் சாதாரணப்பட்ட மக்களை பாதுகாக்க முடியும். சாதாரணப்பட்ட மக்களை பாதுகாப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த அதிமுக சர்க்கார் மக்களை பாதுகாக்கிற அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் நலனே எனது நலன் என்று கூறி நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்ற குற்றவாளி ஜெயலலிதாவை பார்த்து இதுதான் மக்கள் நலனா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் சமூக ஆர்வலர்கள். மக்கள் நலனை பற்றி கொஞ்சமும் அக்கறை இல்லாத குற்றவாளி ஜெயலலிதா மக்களின் முதல்வர் என்று தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு திரிவது வேடிக்கையாக இருக்கிறது என்று பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத ஒரு காட்டு தர்பார் ஆட்சி தமிழகத்தில் நடந்து வருகிறது. மக்கள் நலன்தான் முக்கியம் என்று வெறும் வெற்று வேஷம் போட்டு வரும் குற்றவாளி ஜெயலலிதாவையும் அவரது மறைமுக உத்தரவுப்படி இயங்கும் அரசையும் இனி மக்கள் நம்ப தயாராக இல்லை. இந்த சர்வாதிகார ஆட்சியை தூக்கி எறியும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி நிகழ்வுகளை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.